ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே ஈவினிங் என்னவன் என்கிட்ட தோட்டத்துல உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி கிளப்பி கூட்டிட்டு போனாங்க. தோட்டம்னாலே நிறைய சர்ப்ரைஸ் இருக்கும், மனசு நிறைய சந்தோஷங்களும் இருக்கும். அதுவும் ஈவினிங் டைம்னா அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ண ஒரு ஸ்பெஷல் டைமாவே தெரியும். என்ன சர்ப்ரைஸா இருக்குன்னு சொல்லி ஆவலோட பார்க்க போன எனக்கு அந்த சோப்பு கொய்யா பக்கத்துல போன பிறகு அவ்வளோ ஹாப்பி ஆயிட்டு. ஏன்னா மரத்துல நிறைய காய் பிடிச்சிருக்கு. நான் ஜெசிகா மாதிரி இருக்கும்போதே எங்க அப்பா தோட்டத்துல இந்த மரத்தை வாங்கி வச்சதுல இருந்தே இது மேல ஒரு ஆர்வம். இந்த பீட்ரூட் கொய்யானா எப்படி இருக்கும், அது எப்படி காய்க்கும், எப்படி பூக்கும், அது எப்படி சாப்பிடறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பயங்கர ஆவல். இந்த டைம் நல்லாவே காய்ச்சிருக்கு, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணவும் போறேன். எனக்கு சர்ப்ரைஸ்க்காக கூட்டிட்டு போன என்னவனுக்கு இன்னும் கொஞ்சம் சர்ப்ரைஸ். நெல்லிக்காய் மரத்துல அவ்வளவு நெல்லிக்காய், மரம் தாங்காத அளவுக்கு நெல்லிக்காய். இது அந்த பெரிய நெல்லிக்காய் மாதிரியே எல்லா சத்துக்களும் நிறைஞ்சு குட்டி குட்டி நாட்டு நெல்லிக்காய். எங்க ஊர்ல இதை அரிநெல்லின்னு சொல்லுவோம். பறிச்ச ஸ்பீடுக்கே லைட்டா உப்ப தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். கிரேப்ஸ் மாதிரி கொத்து கொத்தா காய்ச்சிருந்த அரிநெல்லியும் கை நிறைய பறிச்சாச்சு. தோட்டத்துக்குன்னு வந்துட்டு போனாலே கை நிறைய விளைச்சல்களும் மனசு நிறைய சந்தோஷத்தோடும் அங்கிருந்து கிளம்பலாம். தோட்டத்துல இருந்து வீட்டுக்கு வந்ததுமே கையில கொண்டு வந்திருந்த நெல்லிக்காவை நல்லா கிளீன் பண்ணிட்டு ஒரு கண்ணாடி பாட்டில சேர்த்து பச்சை மிளகா, உப்பு, நல்ல சூடா தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் ஊற விட்டுருதேன். இதை ஒண்டே அப்படியே ஊற விட்டுட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அதுல இருந்து 10 நாளைக்கு அப்புறம் பீட்ரூட் கொய்யா 2 நல்லா விளைஞ்சிருக்குன்னு சொல்லி பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. காயாவே கட் பண்ணியிருந்தோம், நல்லா டேஸ்டா இருந்து குட்டீஸும் விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி இந்த பீட்ரூட் கொய்யாவை பாத்திருக்கீங்களா, டேஸ்ட் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லி எங்கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆட்ட பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்த சோப்பு கொய்யா கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதுல இருந்து ஒரு வாரம் கழிச்சு பழமாவும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம்.